Hello all. இன்னைக்கு நம்மளோட social science classல weather and climate இந்த லெசனோட reading session பார்க்க போறோம். ஓகேவா? Now take your book and pencil. நான் ரீட் பண்ணும்போது என்ன ஃபாலோ அப் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நியூவா இருக்கிற அண்ட் புரியாத வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி நான் சொல்ற மீனிங்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் த லெசன். Weather and climate. How can we define weather? Weather is defined as the condition of air, temperature, wind, air pressure, rainfall, and humidity in the atmosphere at a given place and time. Weather keeps changing. We may experience a different weather conditions in the morning, afternoon, and evening. A sunny day may suddenly become cloudy and windy. Weather affects our daily activities. We choose our clothes and our food according to weather. ஸோ வெதர்னா என்ன அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற பிளேஸில் குறிப்பிட்ட டைமில் இருக்கிற ஏரோட டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி இதெல்லாம் வச்சு தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெதரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த வெதர் கண்டிஷன் மார்னிங் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆஃப்டர்நூன் உடனே வேற மாதிரி சேஞ்ச் ஆகலாம். லைக் மார்னிங் எப்படி இருக்கும், கொஞ்சம் சன்னியா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், டக்குன்னு சடனாக எப்படி சேஞ்ச் ஆகலாம், கிளவுடியா மழை பெய்யுற மாதிரி மாறலாம். ஸோ இந்த வெதரை வச்சு தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாத்ஸ், ஃபுட் அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். Now see this one, multiple choice question. Take the correct answer. Let's answer this question. The atmospheric condition at a given place and time is called? Which one is the correct answer? Weather, altitude, climate, or winds? The atmospheric condition at a given place and the time is called weather. Okay, weather is the correct answer. And then weather conditions that prevail over a vast area and for a long period of time is called climate. Places are said to have dry, hot, wet, or cold climate if they have same weather conditions for a very long period of time, approximately 30 to 40 years. Climate also affects our way of life. Our clothing, housing, transportation, and the food that we eat are all influenced by the climate of the place we live in. So climate na enna, ஒரு வாஸ்ட் ஏரியால லாங் பீரியடுக்கு மெயின்டைன் ஆகிற வெதர் கண்டிஷன். ஸோ அது எப்படி கூட இருக்கலாம், ட்ரை, ஹாட், வெட் ஆர் கோல்ட் கிளைமேட்டா கூட இருக்கலாம். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு அப்ராக்சிமேட்டா மெயின்டைன் ஆகும், 30 to 40 இயர்ஸ் அட் சேம் வெதர் அந்த பிளேஸ்ல மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கிளைமேட் ஒரு பிளேஸோட கிளாத்திங், ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபுட்டை கூட சேஞ்ச் பண்ணும். ஸோ ரொம்ப வார்மாக இருக்க பிளேசஸ்ல லைட் கிளாத்ஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப கோல்டா இருக்க பிளேசஸ்ல திக் கிளாத்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸ்வெட்டர்ஸ், ஜர்கின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் different places in the world have different types of climates. Countries like Canada, Norway, Sweden, and Russia are very cold, while several parts of India, Myanmar, China, Bangladesh, and Indonesia are hot and humid. ஸோ வேர்ல்டில் நிறைய பிளேசஸ் டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கனடா, நார்வே, ஸ்வீடன் அண்ட் ரஷ்யா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் எப்பவும் ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் நம்மளோட இந்தியாவில் சில பார்ட்ஸ் அண்ட் மியான்மர், சைனா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா இந்த கண்ட்ரீஸில் சில பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா, எப்போவுமே ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடா, அதாவது ரொம்ப ஹாட்டாகவே இருக்குமா. The region with similar climatic condition have similar way of life too. ஸோ ஒரே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கிற பிளேசஸ் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைலோட இருக்கும். The climate of a place influenced by several factors: latitude or distance from the equator, altitude or height above the sea level, distance from the sea, humidity, and direction of winds. ஸோ அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிளைமேட் எதனாலெல்லாம் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், latitude or distance from the equator. Second one, altitude or height above the sea level. Third, distance from the sea. And then fourth, humidity. And at last, the direction of winds.
ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் பேராகிராஃப்ஸ்ல ரீட் பண்ணலாம். ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் climate. Latitude or distance from the equator. The Earth's surface is heated by the rays of the sun. Places located on or near the equator receive direct rays of the sun, while places near the two poles receive the slanting rays of the sun. Slanting rays of the sun have to travel through a greater distance and hence lose most of their heat as compared to direct rays that travel a shorter distance and hence retain most of their heat. So, the closer a place is to the equator, the hotter is its climate. The closer a place is to the poles, the colder is its climate. So, நம்ம ஏர்த்தோட சென்டர் தான் என்னன்னு பார்த்திருந்தோம், ஈக்வடார் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா. ஈக்வடார் இந்த பிளேசஸ்க்கு பக்கத்துல தான் சன்னோட ரேஸ் டைரக்டா விழுகும். ஸோ சன்னோட ரேஸ் எங்கே டைரக்டா விழுகுதோ அங்கதான் அதிகமான ஹீட் இருக்கும். இந்த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல சன்னோட ரேஸ் ஸ்லாண்டிங்கா விழுகும். ஸோ ஸ்லாண்டிங்கா விழுற இடங்கள்ல சன்னோட ரேஸ் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டி இருக்கிறதுனால ஹீட் அவ்வளவா இருக்காது. ஸோ ஈக்வடாருக்கு பக்கத்துல இருக்க பிளேசஸ் எல்லாம் ஹாட்டா இருக்கும். நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்க்கு பக்கத்துல இருக்க பிளேசஸ் எல்லாம் கோல்டா இருக்கும். Altitude or height above the sea level. The rays of the sun heat the surface of the earth. This heated surface then heats the atmosphere. Places at higher altitudes receive lesser heat than those places that are at lower altitudes. Hence, the temperature at higher altitudes are lower than in the plains. The temperature decreases as the height of the land increases. This is the reason why hill stations are cooler than plains even in summer. So, altitude or height above the sea level, which means sea level விட ஹைட்டா இருக்கணும்னா அது என்ன மாதிரி பிளேஸ் தான் sea level விட ஹைட்டா இருக்கும்? Mountain regions, which means hill stations. Hill stations தான் sea level விட ஹைட்டா இருக்கும். sea levelல இருக்கிறது என்னது? நம்மலாம் இருக்கிற நார்மல் plain lands. plain lands எல்லாம் sea levelsல இருக்கும். sea level விட ஹைட் அப்படின்னா mountain regions. அங்கெல்லாம் sea level விட அந்த பிளேஸ் எப்படி இருக்குமா? ஹைட்ல இருக்கும். ஸோ அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். திஸ் இஸ் த ரீசன் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சம்மர்ல கூட கூலா இருக்குது. ஓகேவா? மோஸ்ட் பீக்ஸ் இன் த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஆர் கவர்ட் வித் ஸ்னோ ஈவன் டியூரிங் சம்மர்ஸ். இஃப் யூ ஹாவ் பீன் ஆன் அ ஹாலிடே இன் த ஹில்ஸ் யூ வுட் ஹாவ் நோட்டிஸ்ட் இட் கெட்ஸ் கூலர் ஆஸ் யூ கோ அப். ஃபார் எக்ஸாம்பிள், டார்ஜிலிங், which is at a height of 6,982 feet above sea level, is cooler than Delhi, which is at sea level. So, height increase ஆக hill stationsல cooling அதிகமா இருக்கும். நம்ம ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம்னா நமக்கு தெரியும், லைக் அந்த ஹில் ஸ்டேஷன்ல நம்ம மலையில ஏறதுக்கு முன்னாடி இருக்கிற கூலிங் வந்து ஏற ஏற என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டார்ஜிலிங், இது ஒரு ஹில் ஸ்டேஷன். இதோட ஹைட் sea லெவல்ல இருந்து எவ்வளவு இருக்கா? 6,982 feet above இருக்கு sea லெவல்ல இருந்து. இது sea லெவல்ல இருக்கக்கூடிய டெல்லியை விட ரொம்ப கோல்டா இருக்குமா? ஓகே. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த sea. Places near the sea, for example, Mumbai and Kolkata are neither very hot nor very cold throughout the year. They have a moderate climate, whereas those far away from the sea have extreme climate. They are very hot in summer and very cold in winter. In summer, the land gets heated faster and warms the air above it. This warm air rises, making way for the cooler air from the sea to blow in. This cool breeze coming from the sea cools the land near the coast. In winter, the sea loses heat slowly and therefore it remains warm. This warm air rises and blows towards the land and makes it warm. So, ஒரு பிளேஸ் எந்த அளவுக்கு sea கிட்ட இருந்து தூரமா இருக்கோ அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய climate சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மும்பை அண்ட் கொல்கட்டா இது ரெண்டும் ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது, கோல்டாவும் இருக்காது. பிகாஸ் அது சீக்கு பக்கத்துல இருக்கு. சி வந்து அந்த பிளேஸோட கிளைமேட்டை மாடரேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது.
ஸோ சீயை விட்டு தூரமா இருக்க பிளேசஸ்லலாம் எப்படி இருக்கும் climate ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா சி வந்து அந்த இடத்தோட ஹீட் அண்ட் கோல்ட மெயின்டைன் பண்ணுது. சம்மர் டைம்ல என்ன ஆகுது லேண்ட் சீக்கிரமா வார்ம் ஆயிருது. ஸோ அதுக்கு மேல இருக்கிற ஏரும் என்ன ஆகுது வார்ம் ஆகுது. அந்த வார்ம் ஏர் மேல போகும்போது அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணுது சீல இருந்து கூலான ஏர் லேண்டுக்கு வருது. ஸோ அதனாலதான் சீக்கு பக்கத்துல இருக்க ஏரியாஸ் எல்லாம் சம்மர் டைம்ல கூலா இருக்கும். ஆனா வின்டர்ல சி என்ன பண்ணுது அதோட ஹீட்டை ரொம்ப ஸ்லோவா இழந்துட்டே இருக்கு. அப்படி அதை இழந்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் எப்படி இருக்குமா வார்மா இருக்கும். ஸோ அந்த வார்ம் ஏர் மேல போனது உடனே அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு என்ன வருது லேண்ட்ல இருந்து வார்மான ஏர் அந்த இடத்துக்கு வருது. ஸோ அங்க கிளைமேட் எப்படி இருக்கும் ரொம்ப கோல்டாவும் இருக்காது ரொம்ப ஹீட்டாவும் இருக்காது வார்மா மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் ஹியூமிடிட்டி. when air has a large content of moisture or water vapor in it, it leads to humidity. Humid air also affects the climate of the place. It is one of the main reason of rainfall. The amount of rainfall and the season influences the climate of that place. Places with cold climate experience snowfall instead of rainfall. So humidity அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஏர்ல நிறைய மாய்ஸ்சர் ஆர் வாட்டர் வேப்பர் இருந்ததுன்னா அததான் என்னன்னு சொல்லுவாங்க ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹியூமிடிட்டி கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணும். மழை பெய்யறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த ஹியூமிடிட்டி தான். ஒரு இடத்துல எவ்வளோ மழை பெய்யுதோ அதை வச்சுதான் அந்த பிளேஸோட கிளைமேட்டை நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ ரொம்ப கோல்டா இருக்க பிளேசஸ்ல ரெயின்ஃபால்க்கு பதிலா ஸ்னோஃபால் கூட சம்டைம்ஸ் இருக்கும். அண்ட் தென் டிரெக்ஷன் ஆஃப் winds. Winds have a great effect on the climate of a place. Depending from where the winds originate, they may be cool, hot, dry, or full of moisture. Winds blowing from desert areas are hot and dry, while those blowing from the sea are cool and moist. For example, Delhi is hot in summer due to the dry and hot winds blowing from Rajasthan, while in winter, cold winds from the Himalayas cause a cold wave in northern India. ஸோ டிரெக்ஷன் ஆஃப் விண்ட் ஒரு இடத்துல எங்க இருந்து அந்த விண்ட் ஸ்டார்ட் ஆகி அந்த பிளேஸ்க்கு வீசுதுன்றத வச்சு கூட அந்த இடத்தோட வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்ல இருந்து ஒரு விண்ட் ஸ்டார்ட் ஆகி நம்ம இருக்கிற பிளேஸ்ல வீசுதுன்னா அது எப்படி இருக்கும் ரொம்ப ட்ரையா இருக்கும் ஹீட்டா இருக்கும். ஆர்எல்ஸ் நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கூலான ஹில் ஸ்டேஷன்ல இருந்து அந்த விண்ட் நம்ம இருக்கிற இடத்துக்கு வீசுச்சுன்னா எப்படி இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்குதான் டெல்லி எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. டெல்லியில சம்மர் டைம்ல ராஜஸ்தான் அதாவது ராஜஸ்தான் ஃபுல் ஆஃப் டெசர்ட்ஸ் இல்லையா அங்க இருந்து வீசுற காத்து டெல்லிய ரொம்ப ஹாட்டா வச்சிருக்கு. இன் வின்டர் ஹிமாலயாஸ்ல இருந்து வர கோல்டு வேவ்ஸ் அதாவது கோல்டு விண்ட் என்ன பண்ணுது டெல்லிய ரொம்ப கூலா வச்சிருக்கு. Wind plays a major role in formation of clouds that cause rain. Winds that blow over oceans and seas carry moisture. These moist winds rise up and cool to form water droplets that fall down as rain. So மழை பெய்யறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னது விண்ட் தான். சீஸ் அண்ட் ஓஷன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய விண்ட் என்ன பண்ணுது அதுகிட்ட நிறைய மாய்ஸ்சர் அதாவது ரொம்ப அது ஈரப்பதத்தோட இருக்கு. அந்த ஈரப்பதத்தோட இருக்கக்கூடிய விண்ட் தான் என்னவா ஃபார்ம் ஆகும் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த கிளவுட்ஸ் தான் என்ன பண்ணும் மேல போய் வாட்டர் டிராப்லெட்ஸ் விச் மீன்ஸ் ரெயினா நமக்கு கிடைக்கும். When winds reach a mountain, they are forced to rise. As they rise, they cool and form water droplets that cause rain. Hence, it rains more in mountain areas. Areas near the sea coast also get more rain. So, இந்த மாதிரி நிறைய மாய்ஸ்சரோட இருக்கக்கூடிய அந்த விண்ட் ஆர்எல்ஸ் அந்த மழை பெய்யக்கூடிய அந்த கிளவுட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கும் போது அது மவுண்டைன் ஏரியாஸ் மீட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் மேல போகுது. மவுண்டைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஹைட்டா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மவுண்டைன் ஏரியா ரீச் பண்ணும்போது அது ஃபோர்ஸா மேல போகுது. மேல போறதுனால நமக்கு அங்க நிறைய ரெயின்ஸ் கிடைக்குது. ஸோ மவுண்டைன் ஏரியாஸ்ல அண்ட் சீ கோஸ்ட்ல அதிகமா மழை பெய்யும். Now see this question. Multiple choice question. Tick the correct answer. Water content in the air is known as weather, humidity, climate or factor. ஏர்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை என்னன்னு சொல்லுவோம்
Water content in the air is known as humidity. And then climatic or heat zones. The earth is divided into 3 climatic or heat zones. This division is based on the intensity of sunlight received by a particular place and also the rainfall. The shape of the earth is also important. Since it is curved, the rays of the sun have to travel a greater distance and in slanting manner to reach the higher altitudes. The 3 climatic or heat zones are, ஸோ நம்மளோட ஏர்த்தோட ஷேப் அண்ட் அது இருக்கிற பொசிஷன் வச்சு நம்மளோட ஏர்த்தை 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ஜோன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டாரிட் ஜோன், செகண்ட் ஒன் டெம்பரேட் ஜோன், தேர்ட் ஒன் frigid zone. First, torrid zone. Location. It lies on both sides of the equator. It lies between the Tropic of Cancer in the north and the Tropic of Capricorn in the south. இந்த டாரிட் ஜோன் எங்க இருக்கு? நம்ம ஈக்குவடாருக்கு 2 பக்கத்துலயும் நார்த் சைட்ல டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து சவுத் சைட்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் இருக்கு. இங்க கிளைமேட் எப்படி இருக்கும்? The climate is hot and humid throughout the year. This is because the rays of the sun fall directly on this area. The sun shines brightly and the temperature is very high all the year round. It rains very heavily every afternoon. The area is covered with thick and dense forests. These forests are known as rainforest. ஸோ இங்கே climate எப்படி இருக்கும்? த்ரூ அவுட் த இயர் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சன்னோட ரேஸ் ரொம்ப டிரெக்டாக கிடைக்குது. ஸோ இங்கே டெம்பரேச்சரும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அண்ட் எவ்ரி ஆஃப்டர்நூன் இங்கே ஹெவி ரெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்கு? திக் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால கவர் ஆகி இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் என்னன்னு சொல்றோம்? ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ டாரிட் ஜோன்ஸ்ல தான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. அண்ட் தென் டெம்பரேட் ஜோன். Location. This area lies between the torrid and frigid zone in both hemisphere, between the Tropic of Cancer and Arctic Circle in northern hemisphere and Tropic of Capricorn and Antarctic Circle in the southern hemisphere. So டெம்பரேட் ஜோனோட லொகேஷன் எங்க இருக்குன்னா, நம்மளோட ஈக்வடாருக்கு மேல என்ன இருக்குன்னு பார்த்தோம்? டிராபிக் ஆஃப் கேன்சர், இது நார்த்ல இருக்கு. சவுத்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நார்த் சைட்ல இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து நார்த் போலுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பிளேஸ் தான் என்னது? டெம்பரேட் ஜோன். அண்ட் தென் அதர் ஹெமிஸ்பியர்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து சவுத் போலுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஸ்பேஸ் என்னது? டெம்பரேட் ஜோன். இங்க கிளைமேட் எப்படி இருக்கும்னா, this area is neither very hot nor very cold. This is because of its distance from the equator. The sun never shines overhead. Hence the summers are not very hot nor the winters very cold. Most of the grasslands are found here. So இங்க என்ன மாதிரி places இருக்கு? Grasslands. இங்க climate எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹாட்டாவும் இல்ல ரொம்ப கோல்டாவும் இல்ல. ஏன்னா இது ஈக்வடார்ல இருந்தும் தூரமா இருக்கு அண்ட் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் கிட்ட இருந்தும் தூரமா இருக்கு. ரெண்டுக்கும் மிடில்ல இருக்கு இல்லையா? ஸோ இங்க climate மாடரேட்டா இருக்கு. இங்க என்ன இருக்கு? நிறைய கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபைனலி frigid zone. Location. This area lies between the Arctic Circle and the North Pole in the northern hemisphere and the Antarctic Circle and the South Pole in the southern hemisphere. ஸோ இது எங்க இருக்கு? நார்த்ல நார்த் போல் அண்ட் சவுத்ல சவுத் போல். இந்த இடம் தான் என்னது? frigid zones. இங்க climate எப்படி இருக்கும்? This area has an extreme cold climate. நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் கோல்டா தான் இருக்கும். This is because the sun's rays are slanting and give very little heat. Summers are very short and cool. Winters are long and severe. The seas and the lands in the Arctic and Antarctic circles are frozen throughout the year. This land is famous for its midnight sun. The sun does not set for days at a stretch for 6 months. For another 6 months, the sun does not rise for days at a stretch. Very little vegetation is found here. So இந்த பிளேசஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கோல்டா இருக்கும். பிகாஸ் சன்னோட ரேஸ் இங்க ரொம்ப ஸ்லாண்டிங்கா வர்றதுனால ஹீட் அதிகமா இருக்காது. இங்க இருக்கிற சம்மர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அண்ட் கூலா இருக்கும். விண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் டைம்ல இருக்கும் அண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். இங்க சி அண்ட் லேண்ட் ரெண்டுமே ஃப்ரீஸான கண்டிஷன்ல தான் இருக்கும்.
இங்க எப்படி இருக்குமா 6 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸா டேயா இருக்கும் அண்ட் another 6 மந்த்ஸ்க்கு கண்டினியூஸா நைட்டா இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்றாங்க, மிட் நைட் சன் இந்த லேண்ட்ல ரொம்ப ஃபேமஸ். இங்க எப்பவுமே ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டா இருக்கிறதுனால இங்க பிளான்ஸ் எதுவும் அதிகமா வளராது. ஸோ வெரி லிட்டில் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் ஹியர். இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவ் we are going to see the book back exercise. First, fill in the blanks. The world is divided into three major climatic regions. நம்மளோட world three major climatic regions divide பண்ணியிருக்கோம். Second one, the torrid zone lies on both sides of the equator and touches both the tropics. So நம்மளோட earthல சென்டர் என்னன்னு பார்த்திருக்கோம், ஈக்வெடார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈக்வெடாருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு டிராபிக்ஸையும் டச் பண்ற ஜோன் எது, டாரிட் ஜோன். அண்ட் தென் the frigid zone has extremely cold climate. நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல இருக்கக்கூடிய ஜோன் தான் என்னன்னு பார்த்தோம், frigid zone. எப்படி இருக்கும், இங்க ரொம்ப கோல்டா இருக்கும். Fourth one, winds have a great effect on the climate of a place. ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிளைமேட்ல விண்டுக்கு முக்கியமான பார்ட் இருக்கு. And then multiple choice questions. Tick the correct answers. First one, our way of life is influenced by air, humidity, climate or wind. The correct answer is climate. Our way of life is influenced by climate. Second one, places near the equator receives the dash rays of the sun. Slanting, dim, direct or morning. The correct answer is direct. Places near the equator receive the direct rays of the sun. Third one, rains have their source in winds. The correct answer is winds. Rains have their source in winds. Fourth one, places near the sea coast get dash rain. The correct answer is more rain. Places near the sea coast get more rain. Fifth one, places that are very cold experiences snowfall. ஸோ ரொம்ப கோல்டா இருக்க பிளேசஸ்ல ரெயின்ஃபால்க்கு பதிலா என்ன கூட இருக்கும்னு பார்த்தோம், ஸ்னோஃபால். ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீட் இட் அகைன் பை யோர் செல்ஃப் அண்ட் மார்க் த ஒன் வேர்ட்ஸ் அண்ட் நியூ வேர்ட்ஸ் பை யோர் செல்ஃப். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட் ஆக்டிவிட்டி செஷன் பார்க்கலாம். அதுல இன்னும் நிறைய நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். Until that, take care. Have a nice day.